வெல்கம் டு ரமேஷ் சர்வீஸ் சென்டர். இந்த வார வீடியோவில் சாம்சங் 32 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டிக்கு வந்து நம்ம ஹெச்டி ரெடி டிஸ்பிளே போட போகிறோம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டியில் சின்ன பேனல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, J5300 அந்த மாடல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெச்டி ரெடி பேனல்லாம் பார்த்தீங்கன்னா பீடிங்கில் ஃபிட்டிங் ஆகாது. அதனால் வந்து இந்த மாடலுக்கு நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம். இந்த ஒன் ப்ளஸில் ஒரு பேனல் வந்து ரொம்ப சின்னதாக ஒரு 31 பாயிண்ட் பேனல் ஒன்று வர்றதுனால அந்த பேனல் இந்த மாடலுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபுல் ஹெச்டியில் வர பேனலோட ரொம்ப சின்னதாகவே இருக்குது. இந்த பேனல் ஃபிட்டிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம வந்து அந்த சிங்கிள் காப்புக்கு மட்டும் அந்த லைட்டாக வந்து ஆல்டர்னேட் பண்ணியிருக்கோம். மற்றபடிக்கு எதுவுமே பண்ணல, பீடிங் அப்படியே ஃப்ரீயாக உட்காந்துருச்சு. இது போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெச்டியில் இருக்குது. இந்த போர்டை நம்ம ஹெச்டி ரெடியாக மாற்றணும். இதுக்கு ஹெச்டி ரெடி கனெக்டர் பற்ற வச்சுட்டு ஹெச்டி ரெடி சேஞ்ச் பண்ணுறது ஒரு ரெசன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அது எப்படிலாம் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கோம். ஃபுல் ஹெச்டி கனெக்டர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். ரிமூவ் பண்ணாமையும் போடலாம், பட் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டி ரெடி நம்ம ஸ்டிப்பு வந்து லாக் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம அதை ரிமூவ் பண்ணிடுறோம். ஒரு சிலவங்க அதை ரிமூவ் பண்ணாமையும் பற்ற வச்சுக்கிறாங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம வந்து ஃபுல் ஹெச்டி கனெக்டரை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த ஹெச்டி ரெடி கனெக்டர் வந்து நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம். 31 பின்ன்றதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சால்டரிங் பண்ணால். கனெக்டர் வந்து சால்டரிங் பண்ணியாச்சு. நமக்கு கனெக்டர் வேலை முடிஞ்சதுனால அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி ரெடிக்கு வந்து ஒரு ரெசன்ஸ் சேஞ்ச் பண்ணோம். இதுதான் அது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து எல் பாக்ஸ், அந்த எல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டியில் ரெசன்ஸ் இருக்குது, ஹெச்டி ரெடியில் இல்லாமல் இருக்குது. நம்ம அந்த ஃபுல் ஹெச்டியில் இருக்கிற அந்த ரெசன்ஸை எடுத்து நம்ம ஹெச்டி ரெடியில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா போர்டு வந்து ஹெச்டி ரெடி போர்டாக வந்து சேஞ்சஸ் ஆகிடும். இது நம்ம சாஃப்ட்வேரோ எதுவுமே போட தேவையில்லை. சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து இப்போ ரெசன்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம்.
இருக்குது, ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம பேனல் பார்த்திங்கன்னா எல்ஜி விசிசின்றதுனால, நம்ம போகிற சாம்சங் செட்ன்றதுனால வந்து சாம்சங் டு எல்ஜி அந்த எல்இடிஎஸை யூஸ் பண்ணிக்கணும். நம்மகிட்ட வந்து எல்இடிஎஸ் ஸ்டாக் இல்லாததுனால நம்ம அந்த சின்ன போர்டு போட்டுக்கிறோம். போட்டு செட் ஆன் பண்ணிட்டோம். வந்துடுச்சு, படம் வந்துடுச்சு. நெகட்டிவில் இருக்குது, மிரரில் இருக்குது. இது சிங்கிள் காப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி மிரர் சிங்கிள் காப்புக்கு இந்த மாடல் சிங்கிள் காப் பேனல் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் மிரர் தான் வரும். அதனால் வந்து இது மிரரில் இருக்குது இப்போதைக்கு. சாம்சங் சர்வீஸ் மோடு ஓப்பன் பண்ணுறோம். சாம்சங் சர்வீஸ் மோட் ரிமோட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் ஸ்மார்ட் டிவிக்கு வந்து இந்த மிரர் ஆப்ஷன் வந்து காட்டும். நார்மலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா காட்டாது. நம்ம சாம்சங் ஒரிஜினல் சர்வீஸ் மோட் ரிமோட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்ஷன் உள்ளே போகிறோம். ஆப்ஷன் உள்ளே போயிட்டு எம்ஆர்டி ஆப்ஷன் போயிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்வி ஃப்ளீட் இந்த மாடல் இந்த டைப் ஹெச்வி ஃப்ளீட் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அது வந்து ஹெச்வி ப்ளஸ் வியில் இருக்கும், வி ப்ளஸ் ஹெச்சில் இருக்கும். அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ரிமோட்டில் ஆன் பண்ணிங்கன்னா போதும், மிரர் சேஞ்ச் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரமேஷ் சர்வீஸ் சென்டர்.